முக்கிய செய்தி விருதுநகர் அடுத்த கட்டடார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில் வணக்கம். இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 20ஆக உயர்ந்திருக்கிறது. கள நிலவரம் என்ன? அதாவது விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டி பகுதியில் முத்து என்பவருக்கு சொந்தமான வனஜா என்ற பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலை 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசாலையில் இன்று 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தெரியும் என்பதால் விடுமுறை அளிக்கப்படும். இன்று அதாவது வருகின்ற தேர்தலை ஒட்டி சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி அன்று விடுமுறை அளிக்க வேண்டிய கட்டாயம் காரணமாக இன்று வேலை வைத்ததாக கூறப்படுகிறது. பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 5 அறைகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தொழிலாளர்கள் உடனடியாக அங்கிருந்து ஓடி வரக்கூடிய நிலையில் 7 பேர் காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 5 அறைகளில் பணியில் ஈடுபட்டிருந்த சுமார் 20 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் தற்போது வரை பலி எண்ணிக்கை 20ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் சிலர் சிக்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீநாதா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா, மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பட்டாசாலை உரிமம் இருக்கிறதா, தொடர்ந்து எந்த வகையான பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து குழந்தை தொழிலாளர்கள் யாரும் பணியில் இருந்தனர் என்ற குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் சாத்தூர் மற்றும் விருதுநகர் தீயணைப்புத்தினர் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதன் காரணமாக காவல்துறை பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது இரங்கல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாவட்ட அமைச்சர்களான கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தினரசு உள்ளிட்டோரை உடனடியாக சம்பவத்தில் சென்று ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள்.